அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் மிகவும் அமைதியாக இருந்தது. காலை வேளையில் பறவைகள் சத்தம், குழந்தைகள் ஓடி விளையாடும், அனைவரும் அன்பாக இருந்தனர். அப்படி ஒரு அழகான வாழ்க்கை. ஆனால் மாலை 6 மணிக்குப் பிறகு அந்த கிராமம் தலைகீழாக மாறிவிடும். வீடுகள் அனைத்தும் மூடப்படும். வெளியில் யாரும் நடக்க மாட்டார்கள். காற்றின் சத்தம் மட்டுமே கேட்கும். அந்த நேரம் கிராமம் ஒரு ரகசியம் போல் மௌனமாகிவிடும். Happy Toon TV. வானம் கருமேகத்தால் நிறைந்திருந்தது. இடியுடன் மின்னல் பிளந்தது. அடர் மழை பெய்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய வீட்டில் ராஜு மற்றும் அவரது அம்மா தூங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு சத்தம் எழுந்தது. அவன் மெதுவாக அம்மாவை எழுப்பினான். அம்மா, அந்த சத்தம் கேட்டதா? அம்மா பாதி தூக்கத்தில், அது காற்றின் சத்தம் ராஜு. நீ எதையும் யோசிக்காம தூங்கு என்றார். அவன் பயத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தான். பிறகு மழை நின்றது. கிராமம் அமைதியாகிவிட்டது. அடுத்த நாள் காலை சூரியன் பிரகாசித்தான். கிராமம் மீண்டும் அழகான அமைதியுடன் இருந்தது. ஆனால் ராஜுவின் மனதில் அந்த சத்தம் இன்னும் இருந்தது. ஒருவரை சந்திக்கச் சென்றான். ராஜு அவரை, சுவாமி, நேற்று இரவு ஒரு மணி சத்தம் கேட்டது. மிக பயமாக இருந்தது. அது என்ன சத்தம்? ஆகோரி சொன்னார். உங்கள் கிராமத்துக்கு அருகே ஒரு பழைய கோயில் இருக்கிறது. அங்கே யாரும் வருவதில்லை. அந்த கோயிலில் சில ஆன்மாக்கள் இரவில் பிரார்த்தனை செய்வதாக சொல்வார்கள். ராஜுவின் கண்கள் பெரிதாயின. பயமும் ஆர்வமும் சேர்ந்து ஓடிவிட்டான் அந்த இரவு. ராஜு அம்மாவிடம் எல்லாம் சொன்னான். அம்மா சிரித்துக் கூறினார், அது கதைகள்தான் ராஜு, உண்மையல்ல. இப்போ தூங்கிடு. ராஜு தலையாட்டினான். ஆனால் தூங்கவில்லை. அவன் அமைதியாக படுத்துக் கொண்டிருந்தான். அவன் உடனே எழுந்தான். அம்மா, வாங்க வாங்க என்றான். அம்மா சிறிய டார்ச் எடுத்துக் கொண்டார். இருவரும் மெதுவாக வெளியே வந்தனர். கிராமம் முழுக்க அமைதியாக இருந்தது. அவர்கள் சத்தத்தை பின்தொடர்ந்து நடந்தனர். இப்போது அந்த சத்தம் பழைய கோயில் பக்கம் இருந்து வந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அம்மா மெதுவாக சொன்னார், அகோரி சொன்னது உண்மைதானா? ராஜு அம்மாவின் கையை பிடித்து, பொங்கலம்மா, பார்த்துவிடலாம் என்றான். அவர்கள் ஒரு படியாக நெருங்கினார்கள். சத்தம் இன்னும் தெளிவாக வந்தது. ராஜு, போய்விடலாம் என்றார். ராஜு டார்ச்சை காட்டினான். அங்கே ஏதோ ஒளிர்ந்தது. 2 கண்கள் மினுமினுத்தன. அது ஒரு ஆட்டுக்குட்டி. அது கழுத்தில் பழைய மணியுடன் இருந்தது. ராஜு சிரிக்கத் தொடங்கினான். அம்மாவும் சிரித்தார். மூட நம்பிக்கை மற்றும் எதையும் ஆராயாமல் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். அந்த சம்பவத்தை நினைத்துக்கொண்டு சில நாட்கள் சிரிப்புடன் ஓடினேன்.